விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை என்று விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ரோல் மாடலாக ஏற்ற விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என எப்படி குறிப்பிடுவார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கணும் தெரியல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவச பயணம் உள்ளிட்ட 5 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்று சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, மாணவர்களின் கடனை அரசே ஏற்கும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு இலவசம் உள்ளிட்ட 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ₹10 லட்சம் வழங்கப்படும். சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய்க்கு நாட்டு நடப்பு தெரியவில்லை என்று கூறினார். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல, எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ரோல் மாடலாக ஏற்ற விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என குறிப்பிடுவாரா என்று கேள்வி எழுப்பினார். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எப்படி ஊழல் சொல்ல முடியும்? ஊழல் செய்து சிறை சென்றவரை அருகில் வைத்துக் கொண்டே ஊழல் குறித்து விஜய் பேசுவதா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அதிமுக ஒருத்தர் வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும், நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவேகாவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்று கூறிய இபிஎஸ், விஜய் ஒருமுறையாவது செய்தியாளர் சந்திப்புக்கு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.